சாந்தினி, இந்த ஹார்ட் அட்டாக், கேன்சர், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான டிசீஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஹார்ம்ஃபுல்லான டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே வந்து நம்ம எதர் ஆரஞ்ச் இல்லாட்டி ஆரஞ்ச் ஜூஸை வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா வந்து இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிரும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சாவர நிலைமைக்கு கொண்டு போகிற அந்த டிசீஸ் எல்லாமே இதில் வந்து கியூர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஃபண்டாஸ்டிக்கான டிப் தான் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து அடுத்ததான் மூலிகைகளில் இருக்க மருத்துவ குணங்கள் பற்றி சொல்கிறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து தூக்கம் வரலன்னு சொல்லி நிறைய பேர் தத்தளிக்கிறாங்க. எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலன்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சால் தான் தூக்கம் வரும், வேலையே செய்கிறது கிடையாது. அப்போ உடல் உழைப்பு இல்லைன்னா உடலில் வந்து அசதி ஏற்படாது, அசதி ஏற்படலைன்னா தூக்கமே வராது. சில பேர் அசதி ஏற்பட வேலை செய்வாங்க, ஆனால் தூக்கம் வரலன்னு. மனசு நிம்மதி இருக்காது, மனசு நிம்மதி வேணும். மனசு நிம்மதி இருந்தால் தான் கண்டிப்பாக தூக்கம் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் போகும்போதே பாருங்கள், செங்கலுக்கு மேலே படுத்து தூங்கிட்டே போவாங்க. செங்கல் ஒரு பக்கம் ஒரு சதையை கிழிச்சிக்கிட்டே வரும். பாட்டில் மேலே வந்து இன்றைக்கி இருக்கிற கலர் பாட்டில் குடிக்கிற அந்த இது மேலே கண்ணாடி பாட்டில் மேலே படுத்துட்டு போவாங்க. அந்த மூடியெல்லாம் பிச்சிரும் சதையை, ஆனால் தூங்கிட்டு போவாங்க. ஏன்னா அயர வேலை செஞ்சோன்னு கண்டிப்பாக தூக்கம் வரும். தூக்கம் வரலைன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட வந்து காசை பிடுங்கலைன்னா அவனுக்கு தூக்கமே வராது. நிறைய பேரை பார்க்கலாம் இது. ஏன்னா அங்கேருந்து ஒருத்தர் கையிலேருந்து வாங்கினா அதை வாங்கிட்டு திருப்பி தரலைன்னா அவங்க தர முடியாமல் இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அடுத்தவங்ககிட்ட வாங்கி பழக்கப்பட்டவங்க கண்டிப்பாக தூங்க மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரமாக திட்டினா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அப்போது வந்து நிறைய பேர் வந்து புத்தி வேறு மாதிரி இருக்குது. நல்ல எண்ணங்கள் வேணும். முதல்ல நல்ல எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக தூக்கம் வரும். நல்லதை நிறையா நினைங்க, நிறைய வந்து நம்ம நல்லது செய்வோம்னு நினைங்க, தூக்கம் வரும். தூக்கம் வரணும்னா நிறைய பேர் வந்து கொஞ்ச நேரமாவது தனிமையாக உட்காந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம செய்கிற தவறுகள் வந்து இதெல்லாம் இருக்குது, இதை வந்து திருத்திக்கிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். தவறுகளை திருத்தலைன்னா தூக்கமே வராது. தவறுகள் செய்ய தூங்கவே முடியாது, மனசு வந்து உறங்காது. அந்த இதயம் வந்து படபடப்படிச்சிட்டே இருக்குங்க. அது உறங்க வைக்கவும் மனசை வந்து கட்டுப்படுத்தவும் இன்றைக்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடித்தா கொஞ்சம் நேரம் மறக்கிறோம், அந்த மறந்ததில் உளறிக்கிட்டே படுத்து கிடப்பாங்க. எங்கே ரோட்டோரத்தில் தான் இருப்பாங்க, வீட்டுக்கு வர முடியாது. அங்கே ரோட்டோரத்தில் வாந்தி எடுத்து அது மேலே படுத்துருப்பாங்க. ஏன் தூக்கம் இல்லை அதனால் குடிக்கிறேன், மனசை கட்டுப்படுத்த முடியல அதனால் குடிக்கிறேன், நான் செஞ்ச தவறை யார்கிட்டையும் சொல்ல முடியல அதனால் குடிக்கிறேன். இந்த செஞ்ச தவறை கேட்குறாங்க பார்த்தீங்களா, எங்கே கேட்குறாங்க, அந்த கிறிஸ்துவர்கள் கேட்குறாங்க. அங்கே போய் நம்ம சொல்லிட்டோன்னா பாதி நிம்மதி வந்துடுதுன்னு சொல்லி நிறைய பேர் அதில் மாறிக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்ச தவறு அவங்கவுங்க அனுபவித்து தான் ஆகணும். எங்கே சொன்னாலும் போகாது, விதைச்சது முளைச்சாகும். நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் தெய்வம் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும். தெய்வம் எங்கேருந்தோலாம் கிடையாது, உங்கள் மனசாட்சி தான் தெய்வம். அதனால் நம்ம மனசாட்சியை பத்திரமா பார்த்துக்கணும், நல்ல நிலையில் வச்சுக்கிறணும், தடுமாற விடக்கூடாது. தூக்கம் வர்றதுக்கு வேண்டி இந்த பெரிய வாகை இலையை வந்து மாற்றி வந்து என்ன சொல்லுவாங்க, தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவாங்க. இது 6 மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிச்சிடும். இந்த இலை யார் தூங்குறாங்களோ இல்லை இது தூங்கிடும், மரமே வந்து தூங்க ஆரம்பிக்கும். இந்த மரத்தினுடைய கட்டைகளை வந்து யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த வீடு தூங்க ஆரம்பிச்சிருமா, வீடே தூங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை வந்து ஜன்னலுக்கோ நிலைக்கோ கதவுக்கோ எதுக்குமே இந்த கட்டையை போட மாட்டாங்க. எதிர போடுவாங்க, வண்டியில் பின்னாடி இருக்க பலகைக்கு போடுவாங்க, அதுக்கு மட்டும் இதை பயன்படுத்துவாங்க. தெரியாதனமாக வீட்டு நிலைகளுக்கு இதெல்லாம் பயன்படுத்திட்டா அந்த வீட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய அரண்மனையாக இருக்கட்டும் அதை கண்டிப்பாக அது வெளியேற்றி விட்டுரும். அதனுடைய என்ன அலைகள் தெரியாது, அதை வந்து சொன்னாலும் புரியாது. அவங்கவுங்க அனுபவித்து ஊருங்களில் போய் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொன்றும் வந்து கண்டிப்பாக உண்மைதான். அதனால் இந்த இலையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த இலையை அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வராத தூக்கம் வரும். வராத தூக்கம் ஏன் வரும், நிம்மதியை தரும். அதனுடைய எண்ண அலைகள் சேர்ந்து நமக்கு தூக்கத்தை வர வைக்கும். இதோடு சேர்ந்து கசகசாவை ஒரு அரை கரண்டி அளவுக்கு எடுத்து நல்லா அரைச்சி பாலில், நாட்டு மாட்டு பாலில் கலந்து குடிச்சு பாருங்கள், வராத சுகமான தூக்கம் வரும். தினந்தோறும் இதை குடிக்க வேணாம். விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு, அந்த 3 நாளைக்கு பழக்கப்படுத்திட்டா அப்புறம் மூளை வந்து அதுக்கு கட்டுப்படும். அதனால் 3 நாளைக்கு மட்டும் இந்த கசகசாவை சேர்த்துக்கலாம், தவறே கிடையாது. இதோடு சேர்த்து நம்ம மிளகு சேர்க்குறோம். மிளகு ஏன் சேர்க்குறோன்னா, சளி பிடிச்சிருந்தா விடிய சளி அடைச்சி தூங்கவே விடாது. அப்போ சளியை உடைக்கணும். சளியை உடைக்கிறதுக்கு மிளகு, இந்த மிளகை பயன்படுத்தும் போது சளி கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சி அந்த சளி இல்லாமல் மூச்சு வர ஆரம்பிச்சிடும். மூச்சு வரும்போது கொஞ்சம் சுகமாக இருக்கும். உள்ளே வந்து சளி ஓட்டின இடத்துல வந்து
உள்ளே வந்து ரணமாக இருக்கும். அந்த ரணத்தை போக்குறதுக்கு மஞ்சள், உள் உறுப்புகளில் மஞ்சளை வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்து பாலில் சேர்த்து சாப்பிட்டோம்னா உள்ளுறுப்புகளில் இருக்கிற ரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும். ரணங்கள் தீரும்போது அந்த சுகமான தூக்கத்தை கொண்டு வரலாம். அதோடு சேர்த்து நம்ம வந்து நாட்டு மாட்டு பால் ஏன் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன்னா, இதுக்கு பிறந்ததுலேருந்தே நாட்டு மாட்டுக்கு யாருமே ஊசியே போட மாட்டாங்க, மருத்துவமே செய்ய மாட்டாங்க. அதுவாக போய் அதுவாக இறைய எடுத்துக்கிறோம், அதுவாக சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கு மீறினா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை மட்டும் மூலிகையிலேயே தயாரித்து கொடுத்துட்டா போதும், எந்த நோயும் வராது. வந்த நோய் தானாக மாறும். அப்போ அந்த பால் சாப்பிட்றதுல தவறே கிடையாது. தாய்ப்பாலுக்கு அடுத்து நாட்டு மாட்டு பால் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு தாய் இருக்கிறதுக்கு சமம். வீட்டில் அந்த மாடு இருந்தால் அந்த குடும்பத்தையே காப்பாற்றிடும். ஒரு சம்சாரி வீட்டுக்கு ஒரு பால் மாடு போதும். என்ன மாடு? நாட்டு மாடு போதும், வேறு மாடு அது வேண்டாம். எங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்கிறோம், இன்றைக்கி எவ்வளோ வேணால் மாட்டு பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறோம். வெளிநாட்டின மாடு அது சும்மா கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்? அதை வாங்கிட்டு போய் நஷ்டம்தான். அதை வாங்கி யாருமே ஜெயித்தவங்க கிடையாது. ஏன்? காடு கரையை விற்று வீட்டை விற்று தான் கடன் அடைக்க முடியுமே தவிர 30 லிட்டர் பாலுன்னு போடுறாங்க. 30 லிட்டர் பால் வந்தாலும் வீண். எழுதி வச்சுங்க. எத்தனை விவசாயிகள் கெட்டு போயிருக்காங்க. ஏன் கெட்டு போயிருக்காங்க? அந்த பாலை வந்து கொடுக்கும்போது பாலினுடைய விலை குறைஞ்சிரும். 30 லிட்டர் பால் இருக்கிறது 3 மாதத்தில் வெறும் 3 லிட்டர் பால் ஆயிரும். அப்போது அவ்வளவும் நஷ்டம். அந்த மாட்டை திருப்பி 30 லிட்டர் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஊசி போடணும், அவ்வளோ மருந்து செலவழிக்கணும். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கணும். 30 லிட்டரை மட்டும் பார்க்கக்கூடாது. அதை எவ்வளோ மருத்துவ செலவு எந்த ஒரு டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அந்த பண்ணையவே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நஷ்டம் வந்துடும். ஒவ்வொரு விவசாயம் தோற்று போகிறதுக்கு காரணம் வரவை மட்டும் சொல்லக்கூடாது, செலவை சொல்லணும். செலவில் வர அந்த செலவையும் சொல்லணும். அப்போ நாட்டு மாட்டு பால் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நன்மைகள் தரும். கொஞ்சமாக பால் குடித்தாலும் நல்லதாக குடிப்போம். அதே மாதிரி தேன் சாப்பிட்டாலே உறக்கம் வரும். தேன் வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்லாம்? குறைஞ்சது 50 மில்லி குடிக்கலாம். 50 மில்லியை குடிக்கக்கூடாது, நக்கி தான் சாப்பிடணும். பழக்கப்பட்டவங்க தான் குடிக்க முடியும். குடித்தா கப்புன்னு அடைச்சி உயிர் போயிடும். அதனால் இந்த கண்ணாடியில் இருக்க டம்ளரில் இருக்க அப்படியே குடிக்கிறேன்னா கப்புன்னு அடைச்சிடும். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க முடியாமல் அப்படியே அடைச்சிரும். அதே மாதிரி உள்ளே எவ்வளவு சளி இருந்தாலும் அந்த சளியை வழிச்சிட்டு அப்படியே கொண்டு போயிடும் தேன். அதை செமிச்சிரும். அந்த சளியை முழுவதும் திண்டு அந்த சளி இல்லாமல் ஆக்கிரும். உள் ரணங்களை முழுவதும் ஆற்றிடும். இந்த ரணம் எல்லாம் ஆறும்போது சுகமான தூக்கம் வரும். மூச்சு விட முடியும். மூச்சு விட்டால் தான் நம்ம தூங்க முடியும். மூச்சே விடாமல் இருந்தோம்னா தூங்கவே முடியாது. அதனால தான் இதெல்லாம் சேர்க்குறோம். இந்த கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து தயாரித்து இப்போ அந்த தூக்கம் வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை பார்ப்போம். இந்த இலைகள் வந்து நிழல்லையே காஞ்சிருச்சு. காஞ்சாலும் தவறு கிடையாது. இதில் வந்து ஒரு 5 இலை எடுத்துக்கிட்டால் போதுமானது. மிளகு வந்து ஒரு 7 மிளகு எடுத்துக்கிட்டால் போதும். கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சள் வந்து ஒரு 1/4 கிராம் எடுத்துருக்கு. இந்த எல்லாத்தையும் லேசாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக வந்து அதை அரைக்கிறதுக்கு இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேவைக்கு ஏற்ப தேன் ஊற்றிக்கணும்.
இந்த பாலை வந்து தூங்க போகும்போது நீங்கள் இரவு நேரத்தில் இந்த பாலை சாப்பிட்டீங்கன்னா அழகான தூக்கம், சாப்பிட்ட 10வது நிமிடம் சுகமான தூக்கம் வரும். எப்படியாப்பட்ட மனக்கவலை இருந்தாலும் மாறும். நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கலாம். கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தணும். இதை பயன்படுத்த நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதிகமாக வந்து பாதிப்பு ஏற்படாது. 3 நாளைக்கு மட்டும் கசகசா சேருங்க. அதுக்கப்புறம் கசகசா இல்லாமல் கூட சாப்பிட்லாம். கசகசா இல்லாமல் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக தூக்கம் வரும். இந்த இலையை போட்டோம்னாலே கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் வந்துச்சுன்னா எந்த தவறும் பண்ணாது இந்த இலை. அதனால் கசகசா 3 நாளைக்கு மேலே வேண்டாம். ஏன்னா பழக்கத்துக்கு உண்டாயிடும். அது வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி சேர்த்துருக்காங்க. அந்த போதைப் பொருள் மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு மட்டும் இதை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினோம்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். நல்ல தூக்கம் வரும். தூங்கி எழுந்திரிச்சாதான் காலையில் புத்துணர்ச்சியோட புது வேலையை நல்லபடியாக துவங்கலாம். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.